இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுகர் பீடை வச்சு பிளாட் லோடிங் வந்து எப்படி போக போறோம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சில்க் த்ரெட்ல வந்து பார்த்துருக்கோம். இப்போ பீடை வச்சு எப்படி ஃபில் பண்ண போறோம்னு தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கார்னர்ல எஜஸ்ல அங்க உங்களுக்கு அந்த கேப்ல எவ்வளவு தேவைப்படுதோ 1 or 2 சிங்கிளா ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பயும் போல லாக் ஸ்டிச் கீழே சில்க் த்ரெட் பார்க்காதவங்க அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லி வந்து போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அடுத்து 2 பீடு இந்த மாதிரி நம்ம இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ லாக் ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் மேலே கொண்டு போய் இந்த சைடு இது ஃபுல்லா இந்த டைரக்ஷன்ல வரணும், இது ஃபுல்லா இந்த டைரக்ஷன்ல வரணும். இது லாக் ஸ்டிச் வந்து இங்கிட்டு இந்த டைரக்ஷன்ல போகணும், இது வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சில்க் த்ரெட்ல. ஸோ அதை வந்து ஒருக்கா ரீகால் பண்ணிட்டு வந்துட்டு இதை பாருங்க. அது மாதிரி மேல இருந்து தான் பீடு வரணும். இங்க மேல இருந்து கொண்டு கீழே இருந்து மறுபடியும் போக கூடாது. இப்ப மேல இருந்து நம்ம லோட் பண்றோம் அப்படின்னா எல்லாமே இந்த டைரக்ஷன்லயே தான் வந்து லோட் பண்ணணும். பாருங்க நான் எப்படி ஃபில் பண்றேன்னு. ஸோ மேல இருந்து தான் எடுக்கிறேன். கொண்டு வந்துட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் அகைன் த்ரெட்டை மேல கொண்டு போயிட்டு சைட்ல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பீடை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப நமக்கு ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு பீடு அப்பதான் வந்து இது ஃபுல்லா வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்க கொண்டு போயிட்டு இந்த எட்ஜஸ் கொண்டு போயிட்டு அடுத்து எவ்வளவு பீடு தேவையோ இதை வந்து நான் ஹோலா அப்படியே தான், எங்கேயுமே நான் இடையில வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கல, அப்படியே ஹோலா தான் ஃபில் பண்றேன். அதாவது இடையில 3 பீடு போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு போடல, அப்படியே ஹோலா தான் வந்து நம்ம லோட் பண்ணோம். அதான் வந்து லோடிங் ஸ்டிச். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன ஸ்பேசஸ்ல வந்து நம்ம அப்படியே வந்து லோட் பண்ணிக்கணும். நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடக்கூடாது. லோடிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் அது சுகர் பீடா இருந்தாலும் சரி, கட் பீடா இருந்தாலும் சரி, ஸோ மொத்தமா தான் வந்து லோட் பண்ணணும். ஸோ அப்படியே அடுத்து இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கப்ப இன்னொரு பீடையும் சேர்த்து லோட் பண்ணி இதை கொண்டு வரும். கீழே ஒரு லாக் ஸ்டிச், அகைன் மேல போறோம், ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து இந்த டைரக்ஷன்ல வரும்போது இது மேல பார்த்துட்டே வரும், இது கீழே பார்த்துக்கிட்டே வரணும். லாக் ஸ்டிச். மறுபடியும் சொல்றேன், இது வந்து நான் ஏற்கனவே இந்த டிப்ஸ் எப்படி வந்தது பிளாட் லோடிங் போடணும்னு சொல்லி, கிராஸ் பிளாட் லோடிங்ல வந்து எப்படி போடணும்னு சொல்லி ஒரு ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது எந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கோன்றது புரியும். இது ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் இங்க போடுறப்ப மேல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லோடிங். ஓகேவா? இது அப்படியே ஃபில் பண்ணும். ஸோ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த லைன் வர வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் எத்தனை வருதோ அதை போட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் எல்லாத்தையும் லோட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், அதாவது ஒரு செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே கொண்டு போறீங்க, அங்க ஒரு செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். சரிதான், நான் கீழே இருந்து எந்த பீடுமே எடுக்கல, மேல இருந்து தான் நான் எடுத்துட்டு வரேன். கீழே இருந்து எதுவுமே போகல, மேல இருந்து தான் எல்லாமே வரணும். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து ஈவனா ஸ்கேல வச்சு டிரா பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்க ஈவனா வச்சு டிரா பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவும் அதேதான். ஸோ சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு என்று முடிகிற வரைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன், பாருங்க. எதுவும் புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டிச் எங்கன்னா நம்ம பிளவுஸோட நெக் பார்ட்டு, ஸ்லீவ் பார்ட்லாம் வந்து ஸ்டார்டிங் டிசைனா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எட்ஜஸ்ல ஸ்டார்டிங் டிசைன், பார்டர் டிசைன் சொல்லுவோம்ல, ஸோ அங்க வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு போல கட் பீடு எதுனாலும் நம்ம வந்து சில்க் த்ரெட்ல போட்டுக்கலாம், பீட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது நம்மளோட விஷயம். அந்த சாரிக்கு அந்த இதுக்கு ஏற்ற டிசைன் மாதிரி
கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 3D எஃபெக்ட்ல நல்லா இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டிச்சஸ். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க அந்த எட்ஜஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஓகேவா? எட்ஜஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அதே இருக்க நமக்கு வந்து பீடு வந்து குறையும். ஸோ இங்க வந்து சிங்கிளா போட்டு கவர் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதுக்கு வந்து வெளியில அவுட்லைன்லாம் தேவையில்ல, நமக்கு இதே மாதிரி இருந்தாலே போதும். இதுவே உங்களுக்கு வந்து நீட் லுக் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து சுகர் பீடை வச்சு இந்த மாதிரி ஃபிளாட் லோடிங் ஸ்டிச் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து இப்படிதான் வந்து போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.